வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி: குடும்ப அமைதியே ஞானத்திற்கு வழி. மனவளக்கலை பயின்ற நாம் ஆன்மீக வாழ்வினை நடத்த முயல்கிறோம். சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவரவர் வழியில்தான் நடப்பார்கள். நம் குடும்பத்திலும் கூட அத்தகையவர்கள் இருப்பார்கள். மற்றவர்களின் வழியால் நமது ஆன்மீக வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது. எந்தவித சூழ்நிலை ஆனாலும் நமது வாழும் முறையினை சரியாக அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலையை பயிற்றுவிக்கும் போது குடும்பத்திலிருந்து அமைதி தொடங்கி அது சமுதாயமாக விரிவடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இருந்தது. உலக சமாதானம், உலக அமைதி வரவேண்டுமானால் முதலில் அதற்கு நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் அமைதி வர வேண்டும் என்று கூறுவார். தன்னிலை விளக்கத்தின் மூலமாகத்தான் அந்த அமைதி வர முடியும் என்று கூறினார். தன்னிலை விளக்கம் அடைந்த பின்னர் நாம் வாழும் முறையை சோதித்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கை திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்பார். உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா, பிணக்குகள் இருக்கிறதா? எல்லோர் வாழ்க்கையிலும் பிணக்கு அல்லது சண்டைகள் தான் அதிகமாக உள்ளது. அவை அளவில் சிலருக்கு சிறியதாகவும் சிலருக்கு பெரிதாகவும் இருக்கலாம், அவ்வளவுதான். எவர் ஒருவர் பிணக்கில்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அதன்படி வாழ்கிறாரோ அவர் ஞானத்திற்கான பாதையில் சரியாக பயணிக்கிறார் எனலாம். ஒருவர் பெற்ற ஞானத்தை பரிசோதிக்க கருவி ஒன்று இருக்குமானால் அது அவரது குடும்ப அமைதி மட்டுமாகவே இருக்கும். குடும்பத்தில் பிணக்கு அதிகமாக இருந்தால் அதற்கு மனைவிதான் அல்லது மக்கள்தான் காரணம் என்று கூறி தப்பித்து கொள்ளக்கூடாது. அவர்கள் எப்படி இருந்தாலும் பிணக்கில்லாத குடும்பத்தை ஆண்கள்தான் பொறுப்பேற்று செய்ய வேண்டும். அமைதியான, திருப்தியான வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகளை மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் முயல வேண்டும். குடும்ப அமைதியில் தாய்மார்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. குடும்ப வருமானத்திற்கு ஏற்ப செலவினத்தை திட்டமிட்டு செயல்களில் கட்டுப்பாடோடு குடும்பத்தினை வழிநடத்தி செல்ல வேண்டும். சமுதாயம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அளவில் சமுதாய வளம் அமைய வேண்டும். சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தத்தம் கடமையை உணர்ந்து பணியாற்றுதல் முக்கியமானது. கடமை என்பது குடும்பத்தில் ஆரம்பித்து சுற்றம், ஊர், உலகம் என்று விரிகிறது. மன நிறைவுடன், மன அமைதியுடன் வாழும் வாழ்க்கையை ஞானத்திற்கான வழியாக இருக்கும். இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி. குடும்ப அமைதியே ஞானத்திற்கான வழி. இதில் இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மன நிறைவுடன், மன அமைதியுடன் வாழும் வாழ்க்கை ஞானத்திற்கு வழியாக இருக்கும். இப்போ இந்த இடத்தில் அந்த மன அமைதி, மன நிறைவு, இந்த 2ம் எங்கு நமக்கு கெடுகிறது என்பதை ஆய்வு செய்து பாருங்கள். இது சமுதாயத்தில் கெடுகிறதா, உலகத்தில் கெடுகிறதா, அல்லது குடும்பத்தில் இருந்து அது தொடங்குகிறதா என்று சிந்தனை செய்து பார்த்தால் இந்த மன அமைதியும் மன நிறைவும் என்பது குறைவுபடக்கூடிய இடமே குடும்பம்தான். இங்குதான் அது தொடங்குகிறது. இங்கு
குடும்பத்தில் நிறைவு இல்லாமல் இருப்பதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தில் சென்று சமுதாயத்தில் அவன் சமுதாயத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்கிறான். அப்போ இன்று நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த சமுதாயம் இப்படி கெட்டு கிடக்கிறது. இவ்வளவு செயல்கள் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களாகவே அனைவரும் செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தை பார்க்கிறோம். ஏன் இவர்கள் செய்கிறார்கள்? இவர்கள் இப்படி செய்வதற்கான மூலம் எங்கு தொடங்கியது என்று பாருங்கள். அது குடும்பத்தில் தான் தொடங்கி இருக்கும். ஆக ஒரு காலத்தில் இந்த உலக பொருள்களின் உற்பத்தி எப்படி இருந்தது, அது எப்படி சமுதாயத்தை சென்று அடைந்தது, அதில் எந்தவித கலப்படமுமின்றி அது தூய்மையாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ அதில் அத்துணையிலையும் இப்பொழுது ஒரு அதாவது சமுதாய சீர்கேடு என்று பார்க்கிறோமே, இது எங்கு தொடங்கியது? குடும்பத்தில் நிறைவு இல்லை. ஏன் நிறைவு இல்லை? குடும்பத்தில் இருப்பவர்கள் தனது தேவையை பெருக்கிக் கொண்டார்கள். நாமும் பெருக்கிக் கொண்டோம், குடும்பத்தில் இருப்பவர்களும் தேவையை பெருக்கிக் கொண்டோம். சரி, இது ஏன் பெருக்கிக் கொண்டோம் என்று பார்த்தால், அது சக குடும்பங்கள், உறவுகள் இவற்றை பார்த்து பெருக்கிக் கொண்டோம். சரி, இங்கு பெருக்கியதன் காரணமாக அந்த தேவை எப்பொழுது அதிகமாகிறதோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் சமுதாயத்துக்கு ஓடுகிறான் மனிதன். அப்போ அங்கு ஓடி அவன் பெற்று வரக்கூடியது நிறைவை கொடுத்ததா என்று சொன்னால், எவ்வளவு உயர்ந்தாலும் நிறைவு என்பது வருவதில்லை. அது உயர்ந்து கொண்டே செல்லுகிறது. அப்படி உயர்ந்து 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 செல்லும் பொழுது இந்த குடும்பத்தில் நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தில் இருப்பவன் என்ன செய்கிறான்? இன்னும் நிறைய அதை பெற வேண்டும் என்பதற்கு அவன் பார்க்கிறான். முறையான வழியில் அதை பெற முடியவில்லை. அவன் என்ன செய்கிறான்? முறையற்ற வழியில் அதை பெறுகிறான். இதற்கு காரணமே எங்கு தொடங்குகிறது என்று பார்த்தால் குடும்பத்தில் தான் தொடங்குகிறது. குடும்பத்திற்காக இப்பொழுது அத்துணை சொத்துக்களையும் வாங்கி குவிக்கிறானே, எதற்காக? தனது சந்ததிக்காக என்று சொல்கிறான். சந்ததிக்காக என்ன? எதற்கு சந்ததிக்கு? சந்ததி தனது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு. சந்ததியின் தேவைகளுக்கு இவ்வளவு வேண்டுமா? நாமே இவ்வளவு தேவையை உயர்த்தி விட்டோம், அடுத்து எனது மகனுடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு உயரும், பேரனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயரும், அதற்கு தகுந்தாற் போல் அத்தனையும் இப்பொழுதே நான் சேர்த்து வைத்து விடுகிறேன். இப்படி ஒரு தனி மனிதனுடைய தேவை உயர்வு, தேவையின் உயர்வு, அந்த தேவையின் உயர்வுதான் முழுக்க முழுக்க உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய போர்கள் வரை அதற்கும் அதுதான் காரணமாக அமைகிறது. நீங்கள் உலகப்போர் என்று சொல்லுகிறீர்கள். உலகப்போர் எங்கு தொடங்கி இருக்கும் என்று சொல்லுங்கள். அது தனி மனிதனுடைய மனதில் தொடங்கி இருக்கும் என்று சொல்லுகிறோம். ஆமாம், மனதில் தொடங்கி அது எங்கு விரிந்திருக்கும், எதன் வழியாக விரிந்திருக்கும் என்று பாருங்கள். குடும்பத்தின் வழியாகத்தான் விரிந்திருக்கும். குடும்பமே இல்லாத ஞானிகள், சன்னியாசிகள், சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அங்கே ஏதாவது உலகப்போர் நடந்ததா? சித்தர்களிடையே இந்த இந்த மலையில் இருக்கக்கூடிய சித்தர்களுக்கும் அந்த மலையில் இருக்கக்கூடிய சித்தர்களுக்கும் ஒரு போர் நடந்தது, எங்கேயாவது நடந்ததா? அப்படி ஏதாவது நாம் சரித்திரத்தில் பார்த்திருக்கிறோமா? இல்லை. இங்கு எங்கு தொடங்குகிறது? மனதில் தொடங்குகிறது. அந்த தொடங்குவதற்கான காரணம், குடும்பத்தில் தேவைகள் கூடும்போது அந்த தேவையை கூடுவதற்காக, நிறைவு செய்வதற்காக
அங்கு எடுக்கக்கூடிய முயற்சியின் வேகம்தான் உலகப் போர் வரை போயிருக்கு. அப்படிதான் சொல்ல வேண்டும். அப்ப இந்த மகரிஷி சொல்லுவாங்க, வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டிலே ஆளத் தெரியாதவர் ஆட்சி நடக்கும். இப்போ ஒரு அரசியல் நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள் கூட இங்க மக்கள் எல்லாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை பிரதிபலிப்பதாகத்தான் அமைகிறது என்று மகரிஷி சொல்லுகிறார். அப்போ இப்பொழுது மாற்றத்தை எங்கிருந்து தொடங்க முடியும் என்று கேட்டால், அங்கு அரசிடம் மாற்றத்தை தொடங்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. மனிதர்கள் மாறாமல் அவர்கள் மாறவே முடியாது. அப்ப மனிதர்கள் இது எல்லா வகையிலும் மனதால் இங்கு இந்த உலக இயலில் வாழ்க்கையில் மயக்கத்தில் இருக்கும் பொழுது இதன் உச்சம் அங்கு இருக்கிறது. அது உலக அளவில் விரிந்து செல்கிறது. இதை உணர்ந்த மகரிஷி அவர்கள் தனி மனிதனிடமிருந்து மாற்றம் தொடங்கினால்தான் இந்த உலக அமைதி முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது உலக அமைதி எப்படியோ போகட்டும், நமக்கு ஞானம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு தனி மனிதன் நினைக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவன் எங்கு அந்த ஞானத்திற்கான பாதையை தொடங்க முடியும் என்று கேட்டால், இவனும் சமுதாயத்தில் ஒரு அங்கம் தானே. இந்த தனி மனிதன் நன்றாக நினைத்து பாருங்கள், நாம் எதற்காக சமுதாயத்துக்கு சென்றோம், எதற்காக பிறருக்கு துன்பம் கொடுத்தோம், எதற்காக கர்மவினையை சேர்த்தோம். இப்ப கர்மவினை தானே நமக்கு ஞானத்துக்கு தடை. இப்ப எதற்காக நாம் பிறரிடம் அந்த துன்பத்தை கொடுத்து கர்மவினையை சேர்த்தோம், நமது முன்னோர்கள் எதற்காக சேர்த்தார்கள்? இதை சிந்தனை செய்து பார்த்தால் இங்கு நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையை மீறுவதற்காகத்தான் அதை சேர்த்தார். இதை தவிர வேறு எந்த காரணமும் சொல்ல முடியாது. நாம் அடிப்படையாக கூறுகிறோம், கர்மவினை தொடங்குகிற இடமே எது என்று. தேவைகளின் 3 இருக்கிறது அல்லவா, அதை தேவையின் அளவில் இல்லாமல் எப்பொழுது அதை மீறுகிறோமோ, அளவிலும் முறையிலும் மீறுகிறோமோ, மீறுகிற இடமே கர்மவினை என்று சொல்லிவிட்டோம். அப்ப அந்த மீறுகிற இடம் எங்க இருக்கிறது? குடும்பத்தில் தான் இருக்கிறது. குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களிடம் அதுக்காகத்தான் இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இங்குதான் அந்த ஞானத்திற்கான ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும். சரி, திடீரென்று இப்படி மாறிவிட்டால் குடும்பத்தில் அமைதி கெட்டு விடுகிறதே. அப்ப ஏன் அங்க நிறைவு அவர்களுக்கு வரவில்லை, அங்க அமைதி கெட்டு விடுகிறதே. இப்ப இந்த இடத்தில் குடும்ப அங்கத்தினர்களுக்கு நாம் வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் தத்துவம் என்ன என்ற இந்த இரண்டையும் நாம் சிறிய குழந்தை பருவத்திலிருந்து அதை நாம் போதித்து கொடுத்திருக்க வேண்டும். இதை உணர்த்தி இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் உணர்த்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அது உணர்வதற்கு சூழ்நிலை சரியாக வராது. ஏனென்று சொன்னால் சுற்றமும் அதாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் அவை எப்படி இருக்கிறது என்பதை குடும்பத்தினர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அப்ப என்ன செய்வது? இவர்களுக்கு அதை சொல்லுவதையும் சொல்ல வேண்டும். சொல்லியவுடன் அனைவரும் மாறிவிடுவார்கள் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே ஒரு குடும்பத்தில் அந்த ஞானம், அமைதியில் ஞானம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அமைதி அடைந்து விட்டால் எனக்கு ஞானம் கிடைத்துவிடும். இந்த தலைப்பை அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். குடும்ப அமைதியே ஞானத்துக்கு வழின்னு சொன்னோடனே சில பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டாங்கன்னா நான் ஞானம் அடைந்து விடுவேன், இப்ப அவங்க தான் எனக்கு தடையாக இருக்கிறார்கள் என்று இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. குடும்ப அமைதியே நமக்கு ஞானத்துக்கு வழின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா,
குடும்பத்தில் எது என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருந்தால் அது குடும்பம் அமைதியாக இருக்கும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். மகரிஷி அவர்களிடம் உலக அமைதி வந்து விடுமா சாமி, அதை பார்க்க முடியுமா என்று சொன்னார். நிச்சயமாக பார்க்க முடியும் என்று சொன்னார். எப்படி என்று சொன்னார். நீ முழுமையாக அமைதி அடைந்து விட்டால் உலகம் அமைதியாக இருப்பது போல் உனக்கு தெரியும். ஆனால் உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் உனக்கு உலகம் அமைதியாக இருப்பது போல் தெரியும். அந்த இடத்தில் நீ உலக அமைதியை பார்க்க முடியும் என்று சொன்னார். அப்ப அதை அப்படியே இங்க குடும்பத்துக்கு எடுத்துக்குவோம். குடும்பத்துக்கு எடுத்துட்டா குடும்ப அமைதி இதெல்லாம் ஆகாத காரியம் சாமி. இந்த குடும்பத்துல அமைதி வருங்கிறீங்களா? அது வராது சாமி. ரைட், அது அப்படியே இருக்கட்டும். நீ அமைதியாக மாறிவிடு. நீ எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவத்துக்கு வந்து விடு. அப்ப எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்டால் அதற்காகத்தான் அந்த 3வது பாராவில் என்ன கொடுத்திருக்கு, தன்னிலை விளக்கம் அடைந்த பின்னர் என்று ஒரு வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னிலை விளக்கத்தை அடைந்து பார். என்ன நடக்கிறது? ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? ஒவ்வொருவரும் என்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்களிடம் ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்கள் நடந்து கொள்வதற்கான காரணம் யார் மூலம் வந்தது? இது என்னிடமிருந்து தானே வந்தது. நமது குழந்தைகள் இப்படி நடக்கிறார்கள். அது என்னுடைய கர்மவினையின் அடிப்படையில் தானே நடக்கிறார்கள். அப்ப நான் தான் அது காரணமாக இருந்திருக்கிறேன். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். சரி, அது நான் பெற்ற குழந்தைகள் என்னுடைய கர்மவினையின் அடிப்படையில் இருப்பார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் தன்னிலை விளக்கத்தின் மூலமாக என்று வைத்துக் கொள்வோம். எனது மனைவி இப்படி நடந்து கொள்ளும் பொழுது அல்லது எனது கணவர் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், கணவனோ மனைவியோ வருவதே உன்னுடைய கர்மவினையின் அடிப்படையில் தானே வந்திருக்கிறது. அதுவும் உன்னுடைய கர்மவினையின் அடிப்படையில். இந்த தன்னிலை விளக்கத்தை உணர்ந்து கொண்டால் என்ன செய்ய முடியும்? அதாவது அப்படியே இருக்கட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுறவும் கூடாது. அதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நமது கருத்துக்களை சொல்லிவிட்டு, இதுதான் கருத்து, இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், இதை செய்து கொள்ளுங்கள், நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம அளவில் நமது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டால், இப்ப என்ன செய்யறான்னா, நான் மாறினேன்னா நீங்களும் மாறணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அங்கதான் பிரச்சனை. இன்னொன்று என்னவென்றால், இது இப்படியே போனால் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம்லாம் கரைந்து விடுமே என்று நிறைய பேர் போராடுகிறார். போராட்டத்தில், குடும்ப அமைதியில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கிறது. அங்கு சில இடத்தில் நாம் இந்த ஒரு ஞானத்தின் பாதையில் செல்லும் பொழுது நமது கர்மவினை கழிவதற்காக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை சார்ந்த சொத்துக்கள் அதையெல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் இருக்கிற நடக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அவர்கள் உங்களை ஞானத்திற்கு பாதையில் உங்களை செல்வதற்கு அவர்கள் அதற்கு வழியை வகுத்து கொடுக்கிறார்கள். அப்படி என்று எடுத்து பாருங்கள். போனால் போகட்டும். இது என்ன நாம் பிறக்கும்போது கொண்டு வந்ததா? இல்லை, இடையில் வந்தது தானே, இடையில் போய்விட்டது, கர்மவினை போகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அந்த அடிப்படையில் குடும்பத்தில் அமைதி வரும்பொழுதுதான் ஞானத்தினுடைய பாதையில் ஒரு மனிதன் பயணிக்க முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று, இதற்காக கடனை வாங்கி குடும்பத்தில் அவர்களுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய குடும்பத்தில் ஞானத்திற்கு செல்லவே முடியாது. இருக்கக்கூடியது குறைகிறது என்று சொன்னால் ஞானத்திற்கு சென்று விடலாம். ஆனால் கடன் என்பது வந்தால் ஞானத்துக்கு செல்ல முடியாது. இந்த இடத்திலும் நமது தமிழ் ஆனந்த யோகத்தின் தாரக அந்த மந்திரம் என்ன? எது? விடுதல் என்பதுதான் நமக்கு ஞானத்துக்கு வழி கிடைக்கும். பெறுதல் என்பது நமக்கு ஞானத்தின் பாதைக்கு தடையாக இருக்கும். அப்போ நம்மிடம் இருக்கிறது வெளியே போகிறது என்று சொன்னால் அங்கு ஞானத்தின் பாதை. கடன் வருகிறது என்று சொன்னால் அது பெறுதல், அது ஞானத்துக்கு தடை. அப்ப இப்படி ஒவ்வொரு வகையிலும் சிந்தனை செய்து ஒரு தனி மனிதன் தனது குடும்பத்தில் அமைதியை தொடங்கினால், இதில் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னால்
அதன் பிறகு அந்த ஞானத்தின் பாதை கிளியரா, அதாவது ஒரு நேரடியாக செல்லக்கூடிய அந்த பாதை நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் இதை இவ்வளவு கர்ம வினையையும் கழிப்பதற்கு பயந்து கொண்டு இவன் குடும்பத்தை விட்டு சென்று விட்டவர்கள் பெரும்பாலானோர் ஞானம் அடைவது இல்லை. அப்படியும் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் ஞானத்தை நோக்கிய பாதையில் பயணிப்பதற்கு ஒரு அடித்தளம், பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது குடும்பம். இந்த பேஸ்மெண்ட் சரியாக நாம் போட்டுவிட்டால் கட்டடத்தை சுலபமாக கட்டிவிடலாம். அந்த அடிப்படையில் குடும்ப அமைதி என்பதுதான் ஞானத்துக்கு வழி கொடுக்கும். அந்த குடும்ப அமைதி யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனின் கையில் தான் இருக்கிறதே தவிர, குடும்பமெல்லாம் அமைதியாகி நான் அமைதியாகிறேன் என்று சொல்பவர்கள் சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள். அது நடக்கவே நடக்காது. அவருக்கு ஞானம் என்ற பெயரை பேப்பரில் எழுதி பாக்கெட்ல வைத்து விட கூட பச்சா கூட தொலைஞ்சு போயிடும். அது நடக்கவே நடக்காது என்பதை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்வோம். விடுதல் என்ற ஒரு நிலையை ஏற்றுக்கொள்வோம். தன்னிலை விரக்கம் பெற்று நாம் இந்த பயணத்தில் பயணிப்போம். வாழ்க வளமுடன்.